கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லும் வண்ணமாக இந்த புதிய நாளை நாம் ஆண்டவருடைய நாமத்திலே மகிழ்ந்து போற்றி களி கூர்ந்து கொண்டாடுவோமா? ஆண்டவரிடத்திலே ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்த தேவன், எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம். எங்களை களிகூறச் செய்கிறவர் நீர். உம்முடைய பலத்திலே நாங்கள் பலன் கொள்ள விரும்புகிறோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை போற்றி துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுவோமா? யாவருமாக பாமாலைகளிலே நிரப்பும் என்னை துதியால் என்று தொடங்கும் பாமாலையை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வேளையிலே நாம் யாவருமாக நம்முடைய இருதயங்களையே நம்முடைய சிந்தைகளையும் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்து நம் குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்காக உயிர் தந்த தேவனை, உயிரோடு எழுந்த தேவனை, எங்களுக்காக ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களுடைய இருதயங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நீர் ஆராய்ந்து அறியும் போது உம்முடைய ஆவியின் பலத்தால் எங்களுடைய ஆன்மா கழுவப்படும் என்பதை மறந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே எங்கள் குற்றங்களை நீர்தாமே கனிவாக மன்னித்து எங்கள் பாவங்களை பரிகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சிந்தனைகளை சுத்தம் செய்யும். உமக்கு பிரியமாக உம்முடைய பாதையிலே நடக்க எங்கள் எண்ணங்களை நாங்கள் திருப்புகின்றோம். எங்களுக்கு உதவி செய்யும். உமது பலத்தை எங்களுக்கு அருளி உம்மிலே பலன் கொண்டு பரிசுத்தமும் நீதியுமாக நாங்கள் வாழ
இந்த உலகத்தில் உம்மோடு அடியெடுத்து வைத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் வேத பகுதியை நமக்காக வாசிக்க கேட்போமா? இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 89 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. சங்கீதம் 89 வசனங்கள் 1 முதல் 8 வரை. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள தேவன் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. அன்பானவர்களே, தேவ செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே என்ற பாடலை பாடுவோமா? தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆவலதாயனை பைங்கொள்வேன், அவர் மேல் தமதீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீவியனும், நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிலமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, சாணிகள் பள்ள திறங்கினும் சாத்தும் தீங்கு கண்டேனே, வானபரங்களோடிருப்பார் படைதழியும் கோலுங்கள் கேட்கும். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாந்தாய் எனக்கு இங்கே படுத்தி, சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே, ஆயுள் முழுவதும் என் தோற்றம் அருளும் நலமுமாய் நிரம்பும், நேயந்தீட்டிடும் சிறப்போடு பெருநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிலனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய திரு எட்வின் முத்துராஜ் அவர்களை வரவேற்கின்றோம். ஃபீபா ரேடியோவின் சபை உறவு மேலாளராக திருநெல்வேலி பகுதியிலே பணிபுரிகிறார்கள். அன்னாருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடுவாராக. ஃபீபா ஆராதனை வேலை நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உண்மை உள்ளவர் என்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 89 நாம் வாசிக்கும்போது அங்கே சங்கீதக்காரன்
உண்மை உள்ள கர்த்தரை குறித்து அங்கே எழுதுகிறான். அவன் பல நேரங்களிலே கர்த்தருடைய உண்மை தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மை என்கிற வார்த்தை 8 முறை இந்த 89வது சங்கீதத்திலே வருகிறது. உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே இரட்சகராக, நம்முடைய தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் 1வது வசனத்தில் அவன் இப்படியாய் சொல்லுகிறான், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாஞ்சையை இங்கே பாருங்கள். அவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறான். 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்கிறான். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் என் வாயினால் அறிவிப்பேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் இங்கே அவருடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்று சொல்லுகிறான். வானம் இருக்கும் வரைக்கும் அவருடைய உண்மை நிலைத்திருக்கிறது. அவருடைய உண்மையும் அவருடைய அன்பும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 8வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது என்று ஆண்டவருடைய உண்மைத்தன்மையை அங்கே விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 117:2 நாம் வாசிக்கும்போது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரெயர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ளவர். எபிரெயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள தேவன், நீதியுள்ள தேவன், அநீதியை விரும்பாத தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 51:6 நாம் வாசிக்கும்போது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். வேதத்தில் பல கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாய் இருந்தபடியினாலே அவர்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு 4 நபர்களை குறித்து நாம் இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். நெகேமியா 9வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய இருதயம் உண்மை உள்ளதாக கர்த்தருக்கு முன்பதாக இருந்தது. அதனால தான் அவனை ஆண்டவர் விசுவாசத்தின் தந்தையாக மாற்றினார். அவனுடைய இருதயத்தில் உண்மை இருந்தபடியினால அந்த உண்மையின் நிமித்தமாக அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அவனுடைய இருதயத்தில் உண்மையை கண்டபடியினால அவனுக்குள்ள கர்த்தருடைய நம்பிக்கையை அங்கே பார்க்க முடிந்தது. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தபடியினால அவன் கீழ்ப்படிதலையும் அறிந்து வைத்திருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுல அவன் விசுவாசத்தை வைராக்கியமாய் இருந்தபடியினால கர்த்தர் சொல்லுகிற எல்லா விதமான காரியத்திலும் அவன் கீழ்ப்படிய கற்றிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, உண்மையுள்ள இருதயம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். மாத்திரமல்ல, கீழ்ப்படிதலையும் நமக்கு ஏற்படுத்தி தருகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, உண்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் குற்றங்களை மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால மற்றவர்கள் அவனை குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடிந்தது. உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக பவுல் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டானோ அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மை உள்ளவனா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால கர்த்தர் அவனுக்கு உன்னதமான ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக சுத்தமுள்ளவர்களாய் நடக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கடைசியாக நாம் மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைம்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன்.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அதனால தான் அவ்வளோ பெரிய எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை வழிநடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மைத்தன்மை இல்லாதிருக்குமானால் ஒரு விசை கூட நம்மை நாமே அர்ப்பணிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். திருநெல்வேலி பகுதியிலே ஃபீபா ரேடியோவின் சபை உறவு மேலாளராக பணிபுரியக்கூடிய திரு எட்வின் முத்துராஜ் அவர்கள் மூலமாக தெய்வ செய்தியை நாம் கேட்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறியவும் ஆண்டவர் உதவி செய்தார். அன்னாரை கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் நாம் யாவருமாக ஒன்று கூடி அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்து நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலே மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமது வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க ஆயத்தமுள்ளவராக காணப்படுகிறார். நம்மை அர்ப்பணித்து நம்முடைய தேவைகளை சொல்லி நன்றியோடு நம்முடைய பாரங்களை அவரிடத்தில் சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை எங்கள் நாவில் சொல் புறவாததற்கு முன்பே அறிந்திருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்ல தேவன் நீர். தேவைகளை சந்திக்கும் தேவன், உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவைகளை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற நாங்கள் யாவரும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். பல குறிப்புகளோடு இந்த வேளையிலே ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அவருடைய பாரங்கள் அனைத்தையும் நீக்கி புத்துணர்ச்சியும் புது பலத்தையும் தாரும். அவருடைய பயங்களை போற்றும். அவருடைய தேவைகளை, விசேஷமாக பண தேவைகளை சந்தியும். பலவிதமான நெருக்கங்களில் இடுக்கங்களில் இருக்கக்கூடிய உமது பிள்ளைகளுக்கு உமது உதவிகளை திறந்து, பல வாசல்களை திறந்து, பல உதவிகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே தேற்றி ஆற்றி அவர்களுக்கு உதவும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக வியாதியோடு கண்ணீரோடு பல இடங்களிலே சிக்கி கலங்கி தவிக்கின்ற உமது மக்களை கர்த்தர் விடுவித்தருள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே சகல வியாதிகளையும் ரோகங்களையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அன்பு மக்களை விடுதலை செய்து உம்முடைய மக்களை ஆற்றி தேற்றி புது உணர்விலும் புது பலத்திலும் அவர்கள் எழுந்து நிற்கும்படி செய்வீராக. ஆண்டவர், இந்த வேளையில் பல இடங்களிலிருந்து தனிமையிலே வாடுகிற மக்கள், எங்களுக்காக யார் பரிதபிப்பார் என்று கண்ணீரோடு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆற்றி தேற்றும் தேவன், நான் இருக்கிறேன் மகளே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தைகளினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஆவியிலே பலத்தை தந்து அவர்களை வழிநடத்தும். அற்புதத்தை அதிசயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிற உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் உமது அற்புதமான கரங்களால் உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல புதிய காரியங்களை முன்வைத்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற உமது அடியார் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதியும். எங்கள் தேசத்து தலைவர்கள், எங்களுக்காக உழைக்கின்ற மக்கள், பல இடங்களிலே எங்களுக்காக பணிபுரியக்கூடிய மக்கள், போர் வீரர்கள்,
இன்னும் பலவிதமான சேவைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் என்று அனைவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சபைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள் விதைக்கப்படுகிற ஊழியங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த தேசம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக காணப்பட உம்முடைய கிருபைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுப்பும். எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் தேவ சமாதானம் தங்கட்டும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவருமாக சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆராதனைக்கு நிறைவாக நாம் யாவரும் ஒன்று கூடி கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் என்று தொடங்கும் பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வாரத்திற்காக தேவன் நமக்கு தரும் வாக்குத்தத்த வாக்கியம் சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இந்த வாக்கின்படியே ஆண்டவர் தாமே உங்களை சூழ்ந்து கொள்வாராக. இந்த வேளையிலே தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுடைய விலாசத்திற்கு, எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு செய்து நீங்கள் தெரிவியுங்கள். மீண்டுமாக அடுத்த வாரம் ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே,
நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.